கழக அறிவித்தவர் திரு சி சண்முகம் அவர்களே, இங்கே வரவேற்பை நிகழ்த்திய மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் சோதரே எம்.சி. சம்பத் அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் கடலூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ அறிவித்தவர் திரு சோரப்பூர் ராஜேந்திரன் அவர்களே, கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ அறிவித்தார் அருள்மொழி தேவன் அவர்களே, அண்ணா தொழிற்சங்க பேரவை இணைச்சார் திரு சூரியமூர்த்தி அவர்களே, முன்னாள் எம்பி திரு எம்.சி. சாமுவேல் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு எம்.பி.எஸ். சிவசுப்பிரமணியன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு ராம் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ ராமநாதன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ கலைச்செல்வன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ பெரியசாமி அவர்களே, மற்றும் விளம்பரத்தால் இடம்பெறுகின்ற கழகத்துடைய முன்னோடி நிர்வாகிகளே, இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற கூட்டணி கட்சியை சேர்ந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய கொள்கை பரப்பு செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ எனது அருமை நண்பர் திரு மோகன்ராஜ் அவர்களே, விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் திரு என் வெங்கடேஷ் அவர்களே, திரு ஆர் உமாநாத் அவர்களே, திரு ராஜாராம் அவர்களே, திரு ஏ.பி. ராஜ் அவர்களே, எஸ்எல்இ நிர்வாகி திரு அவர்களே, திரு சயீத் யாசின், மனிதநேய மக்கள் கட்சியுடைய மாவட்ட சயீத் யாசின் அவர்களே, மரியாதைக்குரிய விவசாய சங்கத்துடைய பொறுப்பாளர் இரண்டு மணிகண்டவர்களே, வேட்டவரம் மணிகண்டவர்களே, மற்றும் மேடையில் வீட்டிருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னோடி நிர்வாகிகளே, கூட்டணி கட்சியை சேர்ந்த முன்னோடி நிர்வாகிகளே, வழியிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழக செயலாளர், நகர கழக செயலாளர், பேரவை செயலாளர், மாவட்ட கழக நிர்வாகிகளே, சார்பணி மாவட்ட பொறுப்பாளர்களே, கழகத்தில் பல்வேறு பொறுப்புகளை இருக்கின்ற நிர்வாகிகளே, கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, கழக உடன்பிறப்புகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, வாக்காளர் மக்களே, விவசாய பெருடி மக்களே, தொழிலாளர் நண்பர்களே, பத்திரிகையாளர் ஊடகங்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். இங்க நம்முடைய கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக அவருடைய பொதுச் செயலாளர் அங்கீகரிக்கப்பட்ட அறிவிக்கப்பட்ட நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு பி. சிவக்கொழுந்து அவர்களுக்கு கொட்டு முரசு திண்டலத்தில் வாக்களிக்க வேண்டும். அறிவிச்ச சிவக்கொழுந்து அவர்கள் உங்களுக்காக பாடுபடுவதற்காக நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இங்கே நிறுத்தப்பட்டுகின்றார். அவருக்கு கொட்டும் முரசு சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். இங்கே வந்திருக்கின்ற அத்தனை கழக உடன்பிறப்புகளும் நம் வேட்பாளர் எப்படி நின்றால் வெற்றி பெறுமோ உழைப்போமோ அதை விட பன்மடங்கு நம்முடைய கூட்டணி வேட்பாளருக்கு பணியாற்றி அவரை லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி வாகை சூட வேண்டும். இங்கே கடலூருக்கு வந்து பார்க்கின்ற பொழுது கடல் போல் மக்கள் வெள்ளம் காட்சி அளிக்கின்றது. இதுவே நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு இந்த கூட்டமே சான்று. இன்றைய தினம் எதிரிகளை வீழ்த்த இந்த பகுதியிலே இந்த கடலூர் நாடாளுமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளராக திரு பி. சிவக்கொழுந்து அவர்கள் இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கின்றார். கூட்டணி கட்சி சார்பாக அவர் போட்டியிடுகின்றார். எறும்பை போல தேனீக்களை போல சுறுசுறுப்பாக எங்கே இருந்து நமக்கு வாக்கு கிடைக்கிறதோ அதையெல்லாம் சிந்தாமல் சிதறாமல் வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி அழைத்து வாக்காளர் அழைத்து வந்து பதிவு பண்ணி நம்முடைய கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றார் என்ற செய்தி கிடைக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி. இன்னைக்கு தேர்தலில் மும்முனை போட்டி நடக்குது. ஒன்று அண்ணா திமுக தலைமை, இன்னொன்று திமுக, இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சி இப்போ புதுசாக முளைச்சிருக்கு தமிழ்நாட்டில். எப்பவுமே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கட்சிக்கு தான் போட்டி. அது எந்த கட்சின்னு உங்களுக்கு தெரியும், அண்ணா திமுக ஒன்று. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்றால்தான் இந்த மாவட்டத்தில் பல பிரச்சனை இருக்குது. இந்த மாவட்டத்தில் பல பிரச்சனை இருக்குது. அதையெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்றால்
நம்முடைய வேட்பாளர் சிவக்கொழுந்து அவர்கள் வெற்றி பெற வேண்டும். அவர் வெற்றி பெற்று வந்தால்தான் இந்த கடலூர் மாவட்டத்தில் இருக்கின்ற உங்களுடைய பிரச்சனையை, உங்களுடைய குரல் அவர் மூலமாக நாடாளுமன்றத்தில் ஒலிக்கும். அப்பதான் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். இன்றைய தினம் பல பிரச்சனை இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா NLC நிறுவனம் உங்களுக்கு நல்லா தெரியும். மிக மிக நம்முடைய விவசாயிகள் இரவல் பாராமல் ரத்தத்தை வேர்வையாக சிந்தி உழைக்கின்ற விவசாயிகள் பொன் விளைகின்ற பூமியை NLC நிறுவனம் எடுக்க பார்க்குது. 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி இருந்தது. நிலம் எடுக்க நாங்கள் விடல, நிலம் எடுக்க நான் விடவில்லை. ஆனால் விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இன்றைக்கு இது விவசாயிகளுக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்காம NLC நிறுவனத்தோடு சேர்ந்து அவர்கள் நிலம் தொழில் செய்கிறார்கள். விவசாயத்தை அந்த விவசாயிகள் அந்த விவசாயத்தை நம்பிதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவளுக்கு என்று எந்த தொழிலும் தெரியாது. நானும் ஒரு விவசாயி, இன்றைக்கு நான் விவசாயம் செஞ்சிட்டு இருக்கிறேன். அப்படி விவசாய பூமி பறி போகின்ற பொழுது அவருடைய மனம் என்ன பாடுபடும் அது நான் நன்கு உணர்ந்திருக்கிறேன். அதனாலதான் அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை நிலம் எடுக்க நாங்கள் விடல, நிலம் எடுக்க நாங்கள் விடல. இந்த விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு நம்முடைய விவசாயிகள் பண்படுத்தப்பட்ட நிலம், இன்றைக்கு பொன் விளைகின்ற பூமி, அப்படிப்பட்ட பூமியை இன்றைக்கு NLC நிறுவனம் எடுக்குது என்று சொன்னால் இதற்கு யாரு காரணம்? மத்திய அரசும் மாநில அரசும். மத்திய அரசு அதை கையகப்படுத்த பார்க்குது. மாநில அரசு காவல்துறை விட்டு நம்முடைய விவசாயிகளை அடித்து துன்புறுத்தி வெளியேற்ற பார்க்கிறாங்க. இதுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும். உங்கள் சார்பாக அவர் குரல் கொடுப்பார். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமைச்சவர் அருள்மொழி தேவன் அவர்கள் இந்த விவசாயிகளுடைய குரலாக சட்டமன்றத்திலே ஒலித்தார். கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து இந்த விடியா திமுக அரசுடைய கவனத்தை கொண்டு வந்தார். விவசாயிகள் படுகின்ற துன்பங்கள், அவருடைய நிலத்தை பறிபோக எந்த விவசாயியும் அனுமதிக்க மாட்டான். அப்படி பொன் விளைகின்ற பூமியை பறிக்கின்ற பொழுது இந்த விடியா திமுக அரசு பாதுகாப்பு கொடுப்பது கடும் கண்டனம் என்று கண்டன குரல் கொடுத்தார் சட்டமன்றத்திலே. ஆக அதிமுக கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர், அந்த தொகுதியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் உங்களுடைய கோரிக்கையை உங்களுடைய குரலாக சட்டமன்றத்திலே நாங்கள் ஒலித்தோம். அதே போல நம்முடைய வேட்பாளர், கூட்டணி வேட்பாளர் அருமைச்சவர் சிவக்கொழுந்து அவர்கள் உங்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டால் உங்களுடைய குரல், உங்களுடைய பிரச்சனை அவர் நாடாளுமன்றத்திலே எழுப்புவார். அவருக்கு பக்கபலமாக நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவரை சேர்த்தி பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற நிச்சயம் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவார்கள். இந்த கடலூர் பிரச்சனை அந்த விவசாயிகளை பாதுகாக்க இந்த தேர்தல் மிக மிக முக்கியம். இந்த தேர்தலில் வெற்றி பெற்றாதான் இந்த விளைவிக்க முடியாத பூமியை காப்பாற்ற முடியும், விவசாயியை காப்பாற்ற முடியும். அதற்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் தாருங்கள் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல இன்றைய தினம் இந்த பகுதியில் மீன்பிடி தொழில் அதிகமாக இருக்குது. மீனவ சமுதாய மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. கடல்ல போய் மீன் பிடிக்கின்ற பொழுது பல்வேறு இன்னலுக்கும் துன்பத்துக்கும் ஆளாகிறார்கள். அந்த மீனவருடைய பிரச்சனையெல்லாம் தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு போக வேண்டும். கடல் தான் மத்திய அரசாங்கத்துக்கு உட்பட்டது, கடல்ல மத்திய அரசாங்கத்துக்கு உட்பட்டது, மாநில அரசாங்கத்துடைய வருவது கிடையாது. அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டது இல்ல, மத்திய அரசுக்கு உட்பட்டது. அப்படி கடலிலே போய் மீன் பிடிக்கின்றவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். அவர்கள் அண்டை நாட்டை சேர்ந்தவர்கள் கைது செய்கின்றார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும். ஆக இது மிக மிக முக்கியமான தேர்தல் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அதே போல மத்தியிலே இன்றைக்கு தேசிய கட்சிகள் மாறி மாறி ஆட்சிக்கு வருகின்றன. ஒன்றா காங்கிரஸ் வருது, அல்லது பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வருது. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாட்டை மறந்துடுறாங்க. இன்றைக்கு ஆட்சிக்கு வருவதற்கே நம்ம தேவைப்படுறோம், ஆட்சிக்கு வந்த பிறகு நம்ம மறந்துடுறாங்க. இதற்காகத்தான்
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியை வைக்கவில்லை. நாம் சுதந்திரமாக செயல்பட வேண்டும். நாம் சொந்த காலில் நிற்க வேணும். யாருக்கும் அச்சப்பட வேண்டியதில்லை. ஏனென்று சொன்னால் நம் உரிமையை காக்க வேண்டும். இதுவரை நாம் பல முறை காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறோம், பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறோம். ஆனால் தமிழகத்திற்கு தேவையான திட்டங்கள் அவர்களால் கொடுக்க முடியவில்லை. மாற்றாந்தாய் பிள்ளைகளைப் போல் பார்க்கின்றார்கள் தமிழ்நாட்டை. ஆகவேதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை தமிழ்நாட்டுடைய உரிமையை காக்குவதற்கும், தமிழ்நாடு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கவும், தமிழ்நாடு வளர்ச்சி பெறவும், நிதியை பெறுவதற்கும் நாம் தனியாக நம்முடைய கூட்டணி கட்சியெல்லாம் இணைத்து பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து வெளியிலே வந்து நாம் இந்த தேர்தலை சந்திக்கிறோம். இன்னைக்கு பல பேர் கேட்கிறாங்க, இதுவரைக்கும் நீங்க பாரதிய ஜனதாவில் இருந்தீங்களே, இப்ப ஏன் வெளியே வந்துட்டீங்கன்னு கேட்கிறாங்க. நாங்க தெளிவா சொல்றோம், இன்றைக்கு ஒரு கட்சி கூட்டணி இருக்குது இல்லாதும் அந்தந்த கட்சி பொறுத்து இருக்குது. இன்னைக்கு இதே பாரதிய ஜனதா கட்சி நகர்ப்புற தேர்தல் வந்தது, அண்ணா திமுக விலகி போய் தனியா நின்னாங்க. அப்ப யாரும் கேட்கல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி இருக்கின்ற பொழுது, தமிழகத்திலே நகர்ப்புற தேர்தல் வருகின்ற பொழுது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த முன்னோடி தலைவர்கள் நாங்கள் கூட்டணியிலிருந்து அண்ணா திமுக கூட்டணியிலிருந்து விலகி நகர்ப்புற தேர்தலில் நாங்கள் சந்திக்கிறோம் என்று வெளியிலே போய்விட்டார்கள். அதை போலதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் வருகின்ற பொழுது சூழ்நிலைக்கு ஏற்ப நாங்களும் கூட்டணி வைப்போம். அதனாலதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்து கூட்டணி சேர்ந்து இங்கே நாம் கூட்டணிக்கிறோம். எஸ்சிபிஐ, புதிய தமிழகம், இப்படி பல கட்சிகள் ஒன்றாக இணைந்து நாம் போட்டிடுறோம். நாமும் வலுவான கூட்டணி. ஸ்டாலின் அவர்களே இப்ப பேசுறாரு, இன்றைய விலைவாசி உயர்ந்துட்டது, ஒரு கிலோ அரிசி 15 ரூபா உயர்ந்துட்டது, மளிகை சாமானம் 40% உயர்ந்துட்டது. ஸ்டாலின் கேட்கிறாரு தொலைபேசி வாயிலாக, நீங்கள்லாம் நலமானு? ஏங்க இவ்வளவு விலைவாசி உயர்ந்த போது நாம் நலமா இருக்க முடியுமா? இருக்க முடியுங்களா? ஒரு முதலமைச்சருக்கு யார் இப்படி சொல்லி கொடுத்தாருன்னு தெரியல. நம்முடைய தமிழகத்துடைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதான் படிப்பார். அது ஒரு பொம்மை முதலமைச்சர். நம்ம வீட்டில் குழந்தைகள்லாம் இருந்தால் பொம்மை வாங்கிட்டு போய் அந்த குழந்தைய வேடிக்கை பார்க்கறதுக்காக நல்லா சாதி கொடுத்து விட்டுருவோம். அந்த பொம்மை டக்கு 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 டக்குன்னு கை தட்டுங்க, குழந்தை சிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படிதான் இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த அதிகாரி சொல்றதை கேட்டுக்கிட்டு என்ன நாட்டில் நடக்குதுன்னே தெரியாம தமிழ்நாடு முதல் மாநிலங்கிறார். தமிழ்நாடு முதல் மாநிலமாக இருக்குதுங்களா? சூப்பர் முதலமைச்சரா? இந்தியாவில் இருக்கிற முதலமைச்சரே சூப்பர் முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர். ஊழல் செய்வதில் சூப்பர் முதலமைச்சர், ஊழல் செய்வதிலே சூப்பர் முதலமைச்சர், லஞ்சம் வாங்குவதிலே அந்த பல இடத்துல பல துறையில லஞ்சம் தாண்டமாடுது. லஞ்சம் இல்லாத துறையே கிடையாது. கஞ்சா விற்பனையில நாங்க சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே எல்லாம் தெரியுது. நாடு அப்படி குட்டிச்சவரா போயிடுச்சுங்க. அதனால ஒரு மாற்றம் தேவை. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு காண வேண்டும்னா 2026 அதிமுக ஆட்சி மலர வேண்டும். அதற்கு இந்த தேர்தல் அடித்தளம் அமைய வேணும். இந்த தேர்தல் அடித்தளம் அமர்ந்தா தான் 2026 நம்ம ஆட்சி அமைய முடியும். இந்த தேர்தல் நம்ம வெற்றி பெற்றால் தான் அடுத்த வர தேர்தலில் நம்ம ஆட்சி அமைப்பதற்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட முடியும். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு நிறைய அறிவிப்பு கொடுத்தார். ஒரு அறிவிப்புல 2 அறிவிப்புல 520 அறிவிப்புகளை கொடுத்தார். 560 அறிவிப்புல ஒரு 10% கூட நிறைவேற்றல. ஆனா முதலமைச்சர் என்ன சொல்றாரு, நாங்க அறிவித்த அறிவிப்புல 98% நிறைவேற்றப்பட்டதா முழு பூசணிக்க சோற்றில் மறைக்கிற மாதிரி பச்சை பொய்ய சொல்லுறார். பொய் பேசுவதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா ஸ்டாலினுக்கு கொடுத்தா பொருத்தமா இருக்கு. வாய் திறந்தா பொய் தான். மூட்டை மூட்டையா பொய் அவிழ்த்து விடுறார். மூட்டை மூட்டையா பொய் அவிழ்த்து விடுறார். திரு ஸ்டாலின் அவர்களே, இன்றைக்கெல்லாம் பேச பேச லைவ்ல போயிட்டு இருக்குது. யாரையும் ஏமாற்ற முடியாது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் அறிவுபூர்வமான மக்கள், விவரம் தெரிந்த மக்கள், நாட்டு நடப்பை தெரிந்த மக்கள். ஆகவே
நீங்க மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறலாம் என்று ஒருபோதும் எண்ணி விடாதீர்கள். ஒரு முறை தவறு பண்ணிட்டாங்க. 2021 நீங்க கவர்ச்சிகரமா பேசுனீங்க, 520 அறிவிப்புகளை வெளியிட்டீங்க. அதை மக்கள் நம்பி இந்த தடவை 10 ஆண்டுக்கு பிறகு ஸ்டாலின் வாக்குறுதி கொடுத்திருக்காரு, அந்த வாக்குறுதி படி நடப்பாரு, அதனால வாக்குகளை நாம் திமுகவுக்கு போடலான்னு போட்டு இன்றைக்கு போட்ட வாக்குக்கு பலன் கிடைக்கல, வாய்ப்பே இல்லைன்றார். ஆக அந்த தேர்தல் வரும்போது அழகா பேசுவாங்க, தேர்தல் முடிஞ்சா அப்படியே கை கழுவிடுவாங்க. அதுதான் திமுகவுடைய திராவிட மாடல் ஆட்சி. போட்ட வாக்குக்கு பலன் கிடைக்கல, வாய்ப்பே இல்லைன்றார். ஆக அந்த தேர்தல் வரும்போது அழகா பேசுவாங்க, தேர்தல் முடிஞ்சா அப்படியே கை கழுவிடுவாங்க. அதுதான் திமுகவுடைய திராவிட மாடல் ஆட்சி. 560 அறிவிப்பு, 520 அறிவிப்பு. அதில் ஒரு அறிவிப்பு முக்கியமானது. நம்முடைய பெண்கள்லாம் பார்த்தீங்களா, காதில் நல்ல தோடு போட்டிருப்பாங்க, கழுத்தில் அழகாக நகை அணிஞ்சிருந்தாங்க. திரு ஸ்டாலினும் திரு உதயநிதி ஸ்டாலினும் பார்த்தார் கூட்டத்தில், ஆகா நீங்கள் இவ்வளோ அழகாக அணிஞ்சிட்டு இருக்கிறீங்களா, இதுக்கு ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லி அவர் ஒரு அறிவிப்பு கொடுத்தார். என்னென்னா 5 சவரனுக்கு குறைவாக யாரெல்லாம் நகை வைத்திருக்கின்றீர்களோ அவரெல்லாம் கூட்டுறவு சங்கத்தில் இருக்கின்ற அந்த சங்கத்தில் நேரடியாக சென்று நீங்கள் 5 சவரனுக்கு குறைவாக நகையை வைத்து பணத்தை வாங்கி அழகாக செலவு செய்யலாம்னு அறிவிப்பு கொடுத்தாங்க. அதை நம்பி கிட்டத்தட்ட 48 லட்சம் பேர் 5 சவரனுக்கு குறைவாக தாங்கள் அணிந்திருந்த நகையெல்லாம் அங்க இருக்கிற கூட்டுறவு அமைப்பில் போய் வச்சு பணத்தை வாங்கி செலவழிச்சிட்டாங்க. அப்புறம் திரு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போறார். பொதுக்கூட்டத்துக்கு போகும்போது பெண்கள்லாம் பார்க்குறார். அவர் காதில் அங்கே தோடு இருந்தது, கழுத்தில் சைன் இருந்தது. ஏங்க இன்னும் அறிவிப்பு கொடுத்த பிறகு கூட நீங்கள் கூட்டுறவு அமைப்பில் போய் இந்த நகையெல்லாம் வச்சு ஏன் பணம் வாங்கல, பணத்தை வாங்கி ஜாலியை செலவு பண்ணுங்கனாரு. ஆஹா, முதலமைச்சருடைய மகன் சொல்லிட்டாரு, அதாவது திமுக தலைவருடைய மகன் திரு ஸ்டாலின் சொல்லிட்டாரு அப்படின்னு அவர் பேச்சை நம்பி காதில் போட்டிருந்த தோடு நம்ம கழுத்தில் 8 பவுன் இருந்தால் 2ஆ வெட்டி 2 தடவை 4 சவரனுக்கு 5 சவரனுக்கு குறைவாக கிடைக்கும் கொண்டு வெட்டி கொண்டை கூட்டமைப்பில் வச்சு பணத்தை வாங்கி செலவு பண்ணிட்டாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே சட்டமன்றத்தில் அறிவிக்கிறாங்க, முதலமைச்சரும் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் தகுதியானவர்களுக்கு தான் இந்த 5 சவரனுக்கு குறைவாக கூட்டுறவு அமைப்பிலே நகை வைத்து பணம் பெற்றவர்களுக்கு தள்ளுபடிட்டாங்க. 48 லட்சம் பேர்ல 13 லட்சம் பேர் தான் தேர்ச்சி. மீதி 35 லட்சம் பேருடைய நிலை பரிதாபமான நிலைக்கு ஆகிட்டது. ஓட்டு போட்டதுக்கு பரிசு கொடுத்துட்டாரு ஸ்டாலின், ஓட்டு போட்டதுக்கு பரிசு கொடுத்துட்டாரு. அந்த 35 லட்சம் பேரும் நீங்க வாங்கின பணத்துக்கு வட்டியோட திருப்பி செலுத்தணும், வட்டியோட திருப்பி செலுத்தணும் சொன்னோன்னே இவரெல்லாம் பணத்தை வாங்கி செலவழிச்சிட்டாங்களே, நகையை திருப்ப முடியல. அப்படி நம்முடைய தாய்மார்களும் சகோதரிகளும் காதில் போட்டத தோடு, கழுத்தில் போட்ட செயின், இந்த ஸ்டாலின் நம்பியும் உதயநிதி ஸ்டாலின் நம்பியும் நம்பி ஏமாந்துதான் மிச்சம். அதனால மக்கள் உஷாரா இருங்க. நிறைய அறிவிப்பு கொடுப்பாரு, ஒண்ணு கூட செய்ய மாட்டாரு. அதோட எங்க பார்த்தாலும் கள்ளச்சாராயம், கள்ளச்சாராயம் விற்ற பிறகு 10 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. கள்ளச்சாராயம் விற்றா 10 லட்சம். நினைச்சு பாருங்க, இது ஒரு ஆட்சியா? ஒரு கேடுகட்ட ஆட்சி இல்ல, மோசமான ஆட்சி இல்ல. சாராய ஆட்சி இருந்தா 10 லட்சம் கொடுக்கிற ஒரே அரசாங்கம் திரு ஸ்டாலின் அரசாங்கம் ஒண்ணுதான். எங்க பார்த்தாலும் போதைப் பொருள், போதைப் பொருள் இல்லாத பகுதியே கிடையாது. கஞ்சா விற்காத இடமே இல்லை, எல்லா பகுதியிலும் கஞ்சா விற்கிறாங்க. நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் நம் கண் முன்னே போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய காட்சி தமிழகத்தில் தான் பார்க்க முடியும். தமிழ்நாடு ஒரு போதைப் பொருள் மாநிலமா மாறி போச்சு. இன்றைக்கு அண்மையில் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஒரு நிர்வாகி அயலர் அணின்னு ஒன்று வச்சிருக்காங்க. இந்தியாவில் எந்த கட்சியிலுமே கிடையாது. அயலர் அணின்னு எங்காச்சும் பார்த்தீங்களா? திமுக தான் வச்சிருக்கிறாங்க. அந்த அயலர் அணியில் பொறுப்பில் இருக்கிற ஒருவர் சாப்பிட ஒருத்தர், அவர் வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்தப்பட்டதாக போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் அவரை கைது செஞ்சு விசாரணை செஞ்சிட்டு இருக்கிறாங்க.
அவர் தான் இவர். பாத்தீங்களா? யாரோட இருக்காரு? போதைப் பொருள் வெளிநாட்டுக்கு கடத்தவரோட நம்முடைய முதலமைச்சர் இருக்கார். அடுத்தது யார் இருக்கிறாரு? விளையாட்டுத்துறை அமைச்சர். விளையாட்டுத்துறை அமைச்சர் போதைப் பொருள் கடத்த நபரோடு புகைப்படத்தில் இருக்கார். புகைப்படம் எடுக்க வேணும், அது தவறுன்னு சொல்லல. எங்கிட்டும் சரி, மேடையிலுக்கு வந்திருக்கிற முன்னாள் அமைச்சரும் சரி போய் புகைப்படம் எடுக்கிறாங்க, தவறு இல்லை. ஆனா திமுக நிர்வாகியா இருக்கிறார். திமுக நிர்வாகி இருக்கிறார், சந்தேகம் ஏற்படுது. ஆகவே போதைப் பொருள் கடத்துகின்றவர்கள் திமுக என்பது நிரூபணமாயிட்டது. இதனாலதான் ஸ்டாலின் அவருடைய பொதுக்குழு கூட்டத்தில் பேசுறார். அப்ப பேசுகின்ற பொழுது, நான் நாள்தோறும் இரவில் தூங்கி காலையில் கண் விழிக்கின்ற பொழுது எங்க கட்சிக்காரனால என்ன பிரச்சனை ஏற்படும் என்று அச்சத்தில் கண் விழிக்கிறேன் என்று சொன்ன தலைவன் தான் திமுக தலைவர். ஒரு தலைவரே இப்படி சொல்றாருன்னா அந்த கட்சி நிர்வாகிகள் எப்பேற்பட்டவர்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட திமுக காரர் இருக்கும்போது எங்க போதைப் பொருளை கட்டுப்படுத்த முடியும்? திமுக காரனாலதான் சட்ட ஒழுங்கே சீர்கெட்டு போச்சு. ஏன்னா அவருடைய தலைவரே சொல்றாரு, நாம சொல்லல, திரு ஸ்டாலினே அந்த பொதுக்குழு கூட்டத்தில் இந்த செய்தி சொல்லியிருக்கிறார். இப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற நிர்வாகிகள் இவ்வளவு மோசமான நிலையில் இருக்கின்ற காரணத்தினால்தான் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கட்டுப்பட்டது, போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து உள்ளது என்பதை இன்றைக்கு செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அது மட்டும் இல்லாமல் நீங்க எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா திரு ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது அவரு இருக்கிற திமுக அமைச்சர்கள், அப்பொழுது முன்னாள் அமைச்சராக இருந்தாங்க, எம்எல்ஏ இருந்தாங்க, அவருடைய எம்எல்ஏ எல்லாம் ஒரு பொட்டி தூக்கிட்டு போய் ஒரு திண்ணையில் பெட்ஷீட்டை போட்டு அங்கே அமர்ந்துக்கிட்டு, உங்களுக்கு உங்கள் பகுதியில் என்னென்ன குறை, உங்களுக்கு என்னென்ன குறை அதை மனுவாக எழுதி இந்த பொட்டியில் போடுங்க. இந்த பொட்டியில் போட்ட பிறகு அந்த பொட்டியை நான் பூட்டி நான் பத்திரமா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நான் முதலமைச்சரான உடனே அந்த லிக்கிட்ட மனுவை எடுத்து படித்து பார்த்து அந்த பிரச்சனையை தீர்க்கிறேன். அப்படி உங்களுக்கு ஏதாவது அந்த பிரச்சனை தீர்க்காவிட்டால் நான் முதலமைச்சர் என்னுடைய அறையில் இருப்பேன், கதவு திறந்தே இருக்கும், நேரடியாக வந்து என்னை பார்க்கலாம் என்று ஒரு பச்சை பொய்யை சொன்ன முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். ஊரூரா போய் ஏமாத்தினாங்க. இந்த சதுரங்க வேட்டையில் சதுரங்க வேட்டை படம் பார்த்தீங்களா? எனக்கு போட்டு காட்டினாங்க. அண்ணா இதை பாருங்கண்ணா, ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்று சொன்னால் அவரை ஆசையை தூண்ட வேண்டும். ஒருவரை ஏமாற்ற வேண்டும்னா ஆசையை தூண்ட வேணும். அப்படி திமுக தலைவரும் திமுக கட்சிக்காரரும் மக்களிடத்தில் ஆசையை தூண்டி ஓட்டை வாங்கி கொள்ளைப்புறத்தின் மூலமாக ஆட்சிக்கு வந்த ஒரே கட்சி திமுக கட்சி. இவ்வளவு மனு என்ன பண்ணுன? சாவி தொலைஞ்சு போச்சோ என்னமோ தெரியல, இன்னும் பூட்டை நீக்காத இருக்கிறாங்க, இல்லை பெட்டியே காணாது போச்சோ என்னமோ தெரியல. இப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி தான். அதனால நீங்க உஷாரா இருங்க. ரெண்டாவது பொங்கல் தோப்பு கொடுத்தோம். நாம பொங்கல் தோப்பு கொடுத்தோம். கொரோனா காலத்தில் மக்கள்லாம் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. எல்லா இல்லங்களிலும் தைப்பொங்கல் பொங்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு குடும்பத்துக்கு 2500 ரூபாய் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். பொங்கல் தோப்பு முழு கரும்பு கொடுத்தோம், பச்சரிசி கொடுத்தோம், சர்க்கரை கொடுத்தோம், ஏலக்காய், முந்திரி, திராட்சை எல்லாம் கொடுத்து மக்கள் மகிழ்ச்சியோடு பொங்கலை கொண்டாடினாங்க. திமுகவிலையும் தைப்பொங்கல் என்று பொங்கல் தோப்பு கொடுத்தாங்க. அந்த பொங்கல் தொகுப்புல புளியில பள்ளி இருக்குது, அரிசியில வண்டு நெளியுது, வெள்ளம் ஒழுகிட்டே போகுது, கரையில ஒழுகிட்டே போகுது. நீங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் 2 டன் வெள்ளம் அதை சாப்பிடுவதற்கு உகந்த வெள்ளம் இல்லைன்னு தடை செஞ்சார். அதுல மட்டும் 500 கோடி அதுல ஊழல் செய்தாக செய்திகள் வந்த வண்ணம் இருந்தன. 500 கோடி ஊழல் செய்தாக செய்தி வந்துள்ளது. ஆக ஏழை மக்களுக்கு இப்படி பொங்கலுக்கு கொடுக்கின்ற தொகுப்புல கூட ஊழல் செய்த ஒரே கட்சி திமுக கட்சி தான். பொங்கல் தொகுப்பா கொடுத்தாங்க. ஒரு பெண்மணி ரேஷன் கடையில் போய் அந்த பொங்கல் தொகுப்பு வாங்கி பிரிச்சு பார்த்தா அந்த பையோட சேர்த்து 21 பொருள், அதுல 18 பொருள் தான் இருந்தது. அதுலயும் 2 பொருள் தில்லுமுள்ளு பண்ணிட்டாங்க.
அதையும் ஒழுங்கா கொடுக்கல. அதோட அந்த வெள்ளத்தை தூக்கிட்டு போறாங்க, ஒழுதுகிட்டே போகுது. ஏன் தமிழ்நாட்டில் வெள்ளம் இல்லையா? ஏங்க நான் தமிழ்நாட்டில் இல்லாத வெள்ளமா? வட மாநிலத்திலிருந்து போய் வெள்ளம் வாங்கிட்டு வந்தாங்க. அங்க வாங்கினா தானே கமிஷன் அடிக்க முடியும். இங்க வாங்கினா கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா நான் வெள்ளை வியாபாரம் செஞ்சவன், எனக்கு நல்லா தெரியும் வெள்ளத்தை பத்தி. திரு ஸ்டாலின் அவர்களே, மக்களுக்கு கொடுக்கின்ற வெள்ளத்தை கூட அதுலேயும் கமிஷன் வாங்கின கட்சி தான் திமுக கட்சி. எப்படி இவரெல்லாம் மக்களை வாழ வைப்பார்கள்? எப்படி ஏழை மக்களை வாழ வைப்பார்கள்? நீங்க எண்ணி பாருங்க, சிந்திச்சு பாருங்க. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏழைகளுக்காக அண்ணா திமுகவை தோற்றுவித்தார். ஏழைகளுக்காக வாழ்ந்து மறைந்தார். அவர் மறைவுக்கு பிறகு இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பொன்மனச்செம்மல் என்னென்ன கனவு கண்டாரோ அந்த கனவை நனவாக்குவதற்காக தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்கு உழைத்து மறைந்த தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதே போல நம்முடைய கூட்டணி கட்சியுடைய கேப்டன் அவர்கள் இந்த மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்பதற்காக உடல்நிலை சரியில்லாத போதும் இன்றைக்கு இடைத்தேர்தல் நடந்தது. அந்த இடைத்தேர்தலில் விழுப்புரத்தில் இடைத்தேர்தல், என்ன தொகுதி? விக்கிரவாண்டி இடைத்தேர்தல். தன் உடல்நிலையை கூட பொருட்படுத்தாமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரத்திற்கு வந்தார். அப்படி நம்முடைய தலைவர்கள் எல்லாம் மக்களுக்காக வாழ்ந்த மறைந்த தலைவர்கள், மக்களுக்காக உழைக்க பிறந்த தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். ஆகவே அப்படிப்பட்ட தலைவர்கள் இன்றைக்கு கண்ட இயக்கம்தான் அண்ணா திமுக, தேமுதிக. நம்முடைய கூட்டணி கட்சிகள்லாம் மக்களுக்காகவே தோற்றுவித்த கட்சிகள், மக்களுக்காக உழைக்கின்ற கட்சிகள் என்பதை நேரத்தில் கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். அதே போல திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் அப்பாவுக்கு நினைவு மண்ணு கட்டினார். சரி, கட்ட வேணும். அவர் திமுகவுடைய தலைவராக இருந்தார், முதலமைச்சராக கட்ட வேணும். ஆனால் 82 கோடியில் பேனா வைக்கலாமா? எழுதாத பேனாவை கடலில் கொண்டு வைக்கிறார். யாருடைய பணத்தில்? உங்களுடைய வரி பணத்தில். உங்களுடைய வரி பணத்தில் 82 கோடி ரூபாய் எழுதாத பேனாவை கடலில் கொண்டு வைக்கிறாராம். எல்லா மக்களும் எதிர்த்து சொன்னாங்க, அங்கே ஏங்க வைக்கிறீங்க? எழுதுகிற பேனாவை அரசு பள்ளியில் படிக்கிற மாணவருக்கு கொடுங்க, அவர் சந்தோஷமா இருப்பாங்க. சரி, பேனா வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. திரு கருணாநிதியுடைய நினைவு மன்றத்துக்கு முன்னாடியே ஒரு 2 கோடியில் பேனா வைங்க. யார் வேண்டாங்கிறா? ஆக மக்களுடைய வரி பணத்தை எப்படியெல்லாம் ஊதாரித்தனமாக செலவு செய்ய என்பதை மக்கள் உணர வேண்டும். அது மட்டும் இல்ல, இப்ப உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சராக வந்தது. அவர் ஒன்று செஞ்சார். நீங்க பாத்தீங்களா, இருங்காட்டு கோட்டையில் கார்பந்தை நடத்துவதற்கு ஒரு மைதானம் இருக்குது. இருங்காட்டு கோட்டையில் கார்பந்தை நடத்துவதற்கு ஒரு மைதானம் இருக்கு. அங்க விட்டுட்டு இன்றைக்கு போக்குவரத்து நிறைந்த நேபியார் பிரிட்ஜ், நேபியார் பாலத்துக்கு அருகில அந்த சுற்றுவட்ட சாலை தீவுத்திட்ட சுத்தியும் எல்லாம் அங்க இருக்குது. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இருக்குது, மருத்துவமனை இருக்குது, ரயில் நிலையம் இருக்குது, அங்க துறைமுகம் இருக்குது. இப்படி போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிற பகுதியில் கார்பந்தயம் நடத்துறாராம். 42 கோடி கார்பந்தயத்துக்காக செலவு செய்வதற்காக இந்த அரசு ஊதாரித்தனமா செலவு பண்ணி சொன்னா இதையெல்லாம் மன்னிக்க முடியுங்களா? யாருடைய பணம்? மக்களுடைய வரி பணம். எதுக்கோ செலவு பண்ணலாம். எவ்வளவு பிரச்சனை இருக்குது. ஏழைகள் அதிகமாக இருக்கிறாங்க, அவளுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வாங்க, நாங்கள் பாராட்டுறோம். அதை விட்டுட்டு உங்களுடைய இஷ்டத்திற்கு நீங்க விருப்பப்படி இந்த கார் பந்தயம் நடத்த வேண்டும் என்று 42 கோடியை வீணடித்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். விடவே மாட்டோம். அதோட மத்தியில் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல், 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் 1,72,000 கோடி கொள்ளையடிச்சாங்க. யாருடைய ஆட்சியில்? காங்கிரஸ் ஆட்சி. திமுக அந்த அமைச்சர்கள் அங்கம் வைக்குது. அந்த காலகட்டத்தில் தான் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் 1,72,000 கோடி ஊழல் அடிச்சாங்க. அதில் எப்படி நவீன முறையில் ஊழல் அளிக்கிறாங்க? இந்த நம்ம முரசு கொடி பறக்குது பார்த்தீங்களா? பறக்குதுல வேகமா. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியுதா? இந்த எதனால பறக்குது சொல்லுங்க பார்க்கலாம். எதனால பறக்குதுங்க? காற்றில் தானே பறக்குது. கண்ணுக்கு தெரியுதா?
கண்ணுக்கு தெரியாத காற்றிலும் ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி இந்தியாவில் திமுக தான். அதான் அந்த காலத்திலேயே விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்கின்ற கட்சி திமுக அரசாங்கம் என்று முத்திரை குத்தப்பட்டிருக்குது. வீராண ஊழல், அரிசி பேர ஊழல், பூச்சி மருந்து ஊழல், இப்படி பல ஊழல்கள் புரிந்த கட்சி திமுக கட்சி. இந்திய நாட்டிலேயே ஊழலுக்காக ஒரு அரசாங்கம் கலைக்கப்பட்டது என்றால் திமுக அரசாங்கம் தான் ஊழலுக்காக கலைக்கப்பட்டது, வேற எந்த அரசாங்கமும் கிடையாது. அதோட இங்க வேளாண்மை துறை அமைச்சர் இருக்கார். இந்த வேளாண்மை துறை அமைச்சர் வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணார். ஒண்ணுமே இல்லைங்க. மானிய கோரிக்கையில் என்னென்ன இருக்குதோ அதை அப்படியே படிச்சுட்டு விவசாயிகளை ஏமாற்றுவதற்காக வேளாண் பட்ஜெட் ஒரு பட்ஜெட்டை துவக்கி அவர் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுறாரு. 2 மணி நேரம் பேசி பார்த்தா பூஜ்ஜியம் தான் கிடைக்குது, ஒண்ணுமே இல்லை. அதுல 2 மணி நேரம் வீணானதான் மிச்சம். இதுதான் வேளாண்மை பட்ஜெட். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் 2021 குறிப்பிட்டாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா 1 குவிண்டால் நெல்லுக்கு 2500 ரூபாய் கொடுக்கறாங்க. கொடுத்தாங்களா? இன்றைக்கு கரும்புக்கு ஆதார விலை ஒரு டன்னுக்கு 4000 ரூபாய் கொடுக்கறாங்க. கொடுத்தாங்களா? எல்லாமே பொய். பொய்யத்தான் மூலதனமாக கொண்டு மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் விடியா திமுக அரசு. அதோட இன்றைய தினம் பல வரிகளை போட்டு இன்றைக்கு மக்கள் படாத பாடுபட்டு வீட்டு வரி நகரத்தில் 100% உயர்ந்து போச்சு. 1000 ரூபாய் வீட்டு வரி கட்டிங்களா இப்போ 2000 ரூபாய் கட்டணும். கடைக்கு 1000 ரூபாய் வரி கட்டிங்களா இப்போ 2500 ரூபாய் கட்ட வேணும். 150% உயர்ந்து போச்சு. எல்லாவற்றுக்கும் மேலாக கரண்ட் சார்ஜ் இன்றைக்கு 52% உயர்த்திட்டாங்க. 52% கரண்ட் பில் உயர்த்திட்டாங்க. ஆக இப்படி எல்லா வழியிலும் இந்த அரசாங்கம் இன்றைக்கு கரண்ட் பில் உயர்த்தியாச்சு, வீட்டு வரி உயர்த்தியாச்சு, குடிநீர் வரியும் உயர்த்திட்டாங்க. இப்படி எல்லா வரியும் உயர்த்திய ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் தாலிக்கு தங்க திட்டம். ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த பெண்களுக்கு திருமணம் ஆகின்ற பொழுது ஒரு பவுன் கொடுத்தோம், 50,000 25,000 கொடுத்தோம். பொறுக்க முடியாத திரு ஸ்டாலின் அதை ரத்து பண்ணிட்டார். அதே போல நம்ம மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனம் மானிய விலையில் கொடுத்தோம், அதையும் நிறுத்திட்டாங்க. இப்படி பல திட்டங்களை நிறுத்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதோட கிராமத்திலிருந்து நகர வரை அம்மா மினி கிளினிக்கு கொடுத்தோம். ஒவ்வொரு அம்மா மினி கிளினிக்கு ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர். ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியிலே அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்து அந்த ஏழை மக்களுக்கு நாங்கள் வைத்தியம் பண்ணோம். அது கூட அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக 2000 அம்மா மினி கிளினிக்கை மூடிய அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதோட நம்முடைய குழந்தைகள் அறிவுபூர்வமான கல்வி கிடைக்கும் என்பதற்காக அம்மா சிந்தனையிலே உதித்த அற்புதமான திட்டம். நம்முடைய அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும். இன்றைக்கு அகில அளவில் உலக அளவில் ஒரு சிறந்த மாணவனாக அறிவுபூர்வ மாணவனாக விஞ்ஞான கல்வி கொடுப்பதற்காக மடிக்கணினி லேப்டாப் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஸ்டாலின் அவர்களே 52 லட்சம் பேர் கொடுத்தோம், 52 லட்சம் பேர் கொடுத்தோம். அதுக்காக 7300 கோடி செலவழிச்சாங்க. இது அண்ணா திமுக சாதனை. இன்றைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை மாணவர்கள். அவர்கள் 12,000 ரூபாய் போட்டு லேப்டாப் வாங்க முடியாது. அப்படிப்பட்ட குழந்தைகள் சிறப்பான கல்வி கிடைக்க வேண்டும். அந்த நோக்கத்துக்கு தான் இந்த திட்டத்தை கொண்டாதையும் அதையும் கைவிட்டுட்டாங்க. அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு இன்றைக்கு அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் எம்பிபிஎஸ் டாக்டரா படிச்சுட்டு இருக்கிறாங்க, பல் மருத்துவரா படிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுவரைக்கும் 2160 பேர் அரசு பள்ளியில் படித்த மாணவர் மாணவி இன்றைக்கு எம்பிபிஎஸ் மருத்துவ கல்வி படிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் சாதனை. இதுதான் ஏழை மக்களுக்கு கிடைக்கின்ற நன்மை. இது அண்ணா திமுக கட்சியினால தான் முடியும், அண்ணா திமுக அரசால தான் முடியும். அதோட 7.5% இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்த மாணவ மாணவி ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள், கூலி தொழிலாளி, நெசவு தொழிலாளி, மூட்டை தூக்கும் தொழிலாளி, இப்படி தொழிலாளியுடைய குழந்தைகள் இந்த 7.5% உள் இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்தாலும் மருத்துவ கல்வி கட்டணம் முடியவில்லை என்ற ஏக்க நிலை இருந்தபோது என்னுடைய கவனத்துக்கு வந்தவுடன்
நான் சட்ட வல்லுநர்களை ஆலோசித்து உடனடியாக 7.5% உள் இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்த அந்த மாணவர் அனைவருக்கும் அரசாங்கமே கல்வி கட்டணம் செலுத்தும். மருத்துவ கல்வி கட்டணம் எந்த ஆட்சியில் இருந்ததுங்க? பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏழைகளுக்காக அந்த கட்சி துவக்கினார். இதே புரட்சி தலைவி அம்மா இந்த ஏழைகளுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து ஏழைகளை தூக்கிவிட்டார். இன்றைக்கு இந்தியாவிலேயே முதல் மாநிலம் என்று சொன்னால் அதுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தான். இன்றைக்கு இந்தியாவிலேயே கல்வியிலே முதல் மாநிலம். ஸ்டாலின் அவர்களே, நீங்க பல இடத்துல சொன்னீங்க அண்ணா திமுக 10 ஆண்டு காலம் ஆட்சி இருண்டாட்சின்னு சொன்னீங்க. இதுவா இருண்டாட்சி? அண்ணா திமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி. அண்ணா திமுக ஆட்சியில ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி கொடுத்தோம். 11 மருத்துவக் கல்லூரி, 6 சட்டக் கல்லூரி, கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, கால்நடை பூங்கா, கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆராய்ச்சி நிலையம், வேளாண்மை கல்லூரி, இப்படி என்று அதிகமான கல்லூரிகளை திறந்து ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கடைக்கோட்டில் வசிக்கின்ற அந்த அடித்தட்டில் வாழ்கின்ற மாணவ மாணவி கூட குறைந்த கட்டணத்திலே உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி கொடுத்தோம். 2019-20 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது உயர்கல்வி படிப்பதிலே இந்தியாவிலேயே முதல் மாநிலம் ஸ்டாலின் அவர்களே. இந்த சாதனைகளை அண்ணா திமுக தான் சாரும். அண்ணா திமுக அரசு இருக்கின்ற பொழுது பல்வேறு துறைகளில் அகில இந்திய அளவில் நாங்கள் அந்த இன்றைக்கு பல்வேறு துறைகள் இருக்கு தமிழ்நாட்டில். எல்லா துறைகளிலுமே விருதுகளை பெற்ற ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். போக்குவரத்து துறையில விருது, மின்சார துறையில விருது, உள்ளாட்சி துறையிலே 140 விருதுகளை நாங்கள் பெற்றுக்கிறோம். வேளாண் துறையிலே கிறிஸ் கர்மான் என்ற உயர்ந்த விருதை பெற்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்றைக்கு மருத்துவத்துறையிலே உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து 4 ஆண்டு காலம் செய்து இந்தியாவிலே சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்னைக்கு திமுக அரசாங்கத்தில் கையோட போனா கையில்லாத வராங்க, மருத்துவமனைக்கு கையோட போனா கையில்லாத வராங்க, காலோட போனா காலில்லாத வராங்க, உயிரோட போனா. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? இதே அண்ணா திமுக ஆட்சியில் 2 கையும் இல்லாத ஒருவர் என்னை வந்து பார்த்தார். ஐயா, எனக்கு 2 கையும் பொறுத்து வேணாம். எப்படிப்பா பொருத்த முடியும்? 2 கை இல்லாத போது எப்படி பொறுத்து வேணும்? இல்லை, மருத்துவர் கேட்டேன், நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணால் இன்றைக்கி டாக்டர்லாம் எனக்கு 2 கையும் பொறுத்துறேன்னாங்க. சரி, நான் உடனே நம்முடைய ஹெல்த் மினிஸ்டர் வேற விஜயபாஸ்கர் அழைச்சி, எப்போ 2 கை இல்லாத இருக்கிறாரு, இவர் கை பொறுத்த முடியுமான? சரி, நான் டாக்டர் குழுவை அணுகி சொல்கிறேன்னு சொல்லி டாக்டர் குழுவெல்லாம் அணுகி, அண்ணா இறந்தவர் உடலில் இருந்து 2 கையும் எடுத்து இந்த கையில் அவருக்கு பொருத்தி பார்க்கலான்னாரு. ஒரு டாக்டர் டீமே போட்டு ஒரு இறந்தவர் உடலில் இருந்து 2 கையும் எடுத்து இவருக்கு பொருத்தி அழகா பந்து விளையாடு. இன்னைக்கு அவர் திருமணமாச்சு. கை இல்லாதவருக்கு கை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய ஆட்சி 2 ஆட்சி. உங்களால் ஒரு சாதனை சொல்ல முடியுமா? ஆனா அண்ணா திமுக ஆட்சி தான் ஒரு பொற்கால ஆட்சி என்று சொல்வதற்கு இதுதான் காரணம். இன்றைக்கு கல்வியிலும் சிறந்து விளங்குகிறது, அதேபோல மருத்துவத்துறையிலும் சிறந்து விளங்குகின்றது. இப்படி எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ஸ்டாலின் அவர்களே. அதோட நிறைய திட்டங்கள், கடலூர் மட்டும் நிறைய திட்டங்களை நிறைவேற்றிக்கிறோம். நம்முடைய சட்டமன்றத்தில் மரியாதைக்குரிய முன்னாள் கல்வி அமைச்சராக இருந்தவர் SS ராமசாமி படையாச்சி அவர்களுக்கு இன்றைக்கு முழு திருவுருவப்படத்தை நாங்கள் சட்டமன்றத்தில் திறந்தோம். அவருக்கு இந்த விழுப்புரத்தில் நினைவு மண்டபத்தை கட்டி நாங்களே நேரடியாக வந்து திறந்து வச்சிருக்கிறோம். சரி, கடலூர்ல இந்த மாவட்டம் தான் கடலூர் மாவட்டத்தில் இங்கேயே அதற்கு இடம் தேர்வு செஞ்சு அற்புதமான நினைவு மண்டபத்தை கட்டி நாங்களே வந்து திறந்து வச்சிருக்கிறோம். புதிய மாவட்ட ஆட்சியாளரும் கட்டி கொடுத்துருக்கிறோம். கடலூர் டவுனில் 21 கோடியில் உயர்மட்ட பாலம், கடலூர் போக்குவரத்து நெரிசலை குறைக்க ஜவான்ஸ் பவன் புறவழிச்சாலை, 143 கோடியில் கடலூர் பாதாள சாக்கடை திட்டம், கடலூர் நகர மக்களுக்கு 230 கோடியில் கொள்ளிட மாற்று குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டது. கடலூர் துறைமுகம் 150 கோடியில் மேம்படுத்தப்பட்டு கரைகள் பலப்படுத்தப்பட்டு முடிக்கப்பட்டு விடியா திமுக ஆட்சி 3 ஆண்டுகளை பயன்பாட்டு கொண்டாத முடக்கி வச்சிருக்கிறாங்க. கடலூர் தாளங்குட கிராமத்தில் 13 கோடியில் தூண்டில் வளைவு, வெள்ள நீர் கடலில் கலக்கும் வகையில் 450 கோடி மதிப்புள்ள ஆதனூர் குமாரமல்ல கதவணை அண்ணா திமுக ஆட்சி தான் கட்டப்பட்டது. பண்ருட்டி காட்டான்குடி குப்பத்தில் முந்திரி ஏற்றுமதி மண்டலம் 17 கோடி ரூபாயில் செயல்படுத்தப்பட்டுள்ளது.
குடிமராமத்து திட்டங்களை 29 கோடி கொடுத்தோம். இன்றைக்கு ஏரி குளம் குட்டை எல்லாம் தூர்வாரி அரசாங்கம், அதிமுக அரசாங்கம். கடலூர் அரசு மருத்துவமனை 17 கோடியில் மகப்பேறு மருத்துவமனை அமைக்கப்பட்டது. கீழ்பரவநாட்டில் ஏற்படும் வெள்ளச்சேதத்தை தடுக்க அருவாள் மூக்கு பகுதியில் 60 கோடியில் தடுப்பணை கட்டும் பணி மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இப்படி பல திட்டங்களை அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. ஆகவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் சிவக்கொழுந்து அவர்களுக்கு கொட்டு முரசு சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி செய்யும். இரவென்றும் பகலென்றும் மாறாமல் வாக்காளர்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்து சிந்தாமல் சிதறாமல் அனைத்து வாக்குகளும் கொட்டு முரசுக்கு விலக நீங்கள் பாடுபட வேண்டும் என்று கேட்டு தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். விடியா திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்புவோம், விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம். வாக்களிப்பீர் கொட்டும் முரசுக்கு, வாக்களிப்பீர் கொட்டும் முரசுக்கு. நன்றி, வணக்கம்.